சித்தர் பூமி. நிறைய நேரங்களில் எது நல்லது எது கெட்டதுன்னு தேர்ந்தெடுக்க முடியாமல் தான் பல பேரும் ஜோதிடர்களை தேடி வர்றாங்க. எனக்கு என்னுடைய செயல் நடக்குது நடக்கலை, நடந்துச்சுன்னா அது நல்லது, நடக்கலைன்னா இது கெட்டது அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். இந்த இடத்துல பாதை மேடு பள்ளமாக இருக்குது, திருமண வாழ்க்கை ஒத்துப்போக பொறுமையாக போகலாம் அப்படின்னு போகலாம். இல்லை இந்த திருமண வாழ்க்கை முடிச்சுட்டு நான் இன்னொரு கல்யாணம் பண்ண போகிறேன், இன்னொரு கல்யாணம் பண்ணாலும் அப்படி தாங்க இருக்கணும். காலத்தில் பயணங்கிறது முழுக்க பொதுவாக படிக்கிறது தான், மக்களுக்கு தான். ஆனால் என்னென்னா எல்லாருமே ஜோதிடம் படிங்கன்னு நான் சொல்கிறதுக்கு காரணம் இந்த நிலைகளை உணரணும் அப்படிங்கிறதுக்காக தான். வணக்கம், நான் சாந்தகுமார், ஏஎல்பி அஸ்ட்ராலஜர், சென்னையிலேருந்து. நம்ம கூட இன்றைக்கி நம்மளுடைய குருநாதர் திரு புதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களும் நம்ம கூட கலந்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி ஒரு முக்கியமான டாபிக் பேசலான் இருக்கோம். வணக்கம் சார். வணக்கம் சார். நல்லது கெட்டது இது ஒரு பெரிய கேள்வி. நிறைய நேரங்களில் எது நல்லது எது கெட்டதுன்னு தேர்ந்தெடுக்க முடியாமல் தான் பல பேரும் ஜோதிடர்களை தேடி வர்றாங்க. இதை ஏஎல்பி முறையில் பார்க்கும்போது இந்த நல்லது கெட்டதுன்றதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்போ நான் ஒரு கடைக்கு போகிறேன், நான் ஒரு பொருள் கேட்குறேன், அந்த பொருள் இருக்குது, வாங்கிட்டு வந்துடுறேன், இது ஒரு வகை. நான் ஒரு பிராண்டில் ஒரு கடைக்கு போகிறேன், அந்த பொருளில் கேட்குறேன். இப்போது ஒரு பல்பொடி டப்பா நான் கேட்குறேன், அந்த பிராண்டில் வேறு ஒரு பல்பொடி டப்பா இருக்குது, வாங்கிட்டு வந்துடுறேன். நான் மறுபடியும் இன்னொரு தடவை போகிறேன், அந்த கடைக்கு போகிறேன், அந்த பல்பொடி டப்பா பல்பொடியே இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு விதமாக இருக்கும். எனக்கு என்னுடைய செயல் நடக்குது நடக்கலை, நடந்துச்சுன்னா அது நல்லது, நடக்கலைன்னா இது கெட்டது அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். இப்போ உதாரணமாக ஒரு 35 வயசு, திருமணமாகி ஒரு 10 வருஷம் ஆகிப்போச்சு. இப்போ ரேவதி நட்சத்திரம் 3ஆம் பாதம் வந்தால் இவங்களுக்கு திருமண உறவுகளில் விரிசல் ஏற்படும் அப்படின்னு இருக்குது. ஏற்படுமா ஏற்படாத? ஆகும். இது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா ஏழு படித்த எல்லாருக்குமே தெரியும். அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு பாதையில் ஒரு மிகப்பெரிய ஒரு பள்ளம் இருக்குது. திருமண உறவுகளில் அது கணவனும் சரி அது மனைவியாக இருந்தாலும் சரி, இல்லை கணவன் மட்டுமே தான் அது காரணம், இல்லை மனைவி மட்டுமே காரணம் அப்படின்ல, இந்த 2 பேரோட நிலைகளும் நல்லா இருந்தாலும் ஒரு விரிசல் வரும்போது, ஒரு சங்கடம் வரும்போது, சண்டை வரும்போது, இப்போ இது வேணும், இந்த உறவு வேணும், இல்லை இந்த உறவு வேண்டாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்களா? ஆமாம் சார். இப்போ இது கஷ்டமாகவே இருக்குங்க இந்த முடிவு, நம்ம வாழ்க்கை 10 வருஷம் போராடிட்டேன், என்னால் முடியவே முடியாது அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. இது நல்லதா கெட்டதா? அது நல்லது கெட்டது எப்படி முடிவு பண்ணுறது? அதுதான் இப்போ நான் கேட்குறேன். இப்போ அந்த பிரச்சனை 10 வருஷம் பிரச்சனை இருக்குது, தாங்கிட்டு வந்தால் என்னால் முடியலை அப்படின்னு இப்போ இந்த இடத்துல வருது. இது நல்லதா கெட்டது? அந்த பொண்ணு இப்போ மட்டும் கேட்குது. இந்த பொண்ணு இப்போ நான் இந்த திருமண உறவுகளை முறிச்சிக்கணும், என்னால் முடியலை அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்குது. இப்போ இந்த பொண்ணு கேட்குற கேள்வி சரியாக தவறான்னு கேட்குறேன். கேள்வி கரெக்டு. சரி, இந்த கேள்வி இப்போ உதாரணத்திற்கு இதே ஒரு ஜோதிடராக நீங்கள் இருந்தால், நானாக இருந்தால் இதனுடைய தாக்கம் எவ்வளோ தூரம் இருக்கும்? 1 வருஷம் இல்லை 2 வருஷம் இருக்கும் நமக்கு தெரியும். ஆமாம். நீங்கள் 10 வருஷம் கடந்து வந்துட்டீங்க. இந்த 2 வருஷம் நீங்கள் பொறுமையாக இருக்கிறதும் இல்லாமல் இருக்கிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. இப்போ நான் இப்போ ஃப்ரெண்ட்ஷிப் நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் எனக்கு ஃப்ரெண்டே செட் ஆக மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் உங்களோட ஃப்ரெண்டு, இல்லை என் ஃப்ரெண்ட் அவர் இருக்காருன்னு வச்சுங்களேன். இப்போ அவர் என் ஃப்ரெண்டுன்னு வச்சுங்களேன். இப்போ அவர் எனக்கு செட் ஆக மாட்டாருன்னா நீங்கள் எனக்கு எப்படி செட் ஆகுவீங்க? அதே ஃப்ரெண்டு தானே, இப்போ அவரும் என் ஃப்ரெண்டு தானே, இப்போ இவரும் என் ஃப்ரெண்டு தானே. இப்போ உதாரணமாக அந்த ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு செட் ஆகலை, இப்போ இன்னொரு ஃப்ரெண்ட்ஸும் செட் ஆகலாம், ஆகாமல் கூட இருக்கலாம். அது அவருடைய நிலைகளை பொறுத்து, அவருடைய ஜாதகத்தை பொறுத்து, இவருடைய ஜாதகத்தை பொறுத்து சில பேருக்கு ஒத்துப்போகும், சில பேர் ஒத்து போகாது. இப்போ இந்த ரேவதி நட்சத்திரம் இந்த 2 வருஷ காலம் ஒத்து போகான்னு தெரிஞ்சு போச்சு. இந்த திருமண வாழ்க்கையில் இந்த காலகட்டங்களில் ஜோதிடம் தெரிஞ்சிருந்துச்சுன்னா இது நல்லதா கெட்டதான்னா, இந்த இடத்துல ஒரு பள்ளம் இருக்குது, இந்த இடத்துல பாதை மேடு பள்ளமாக இருக்குது, திருமண வாழ்க்கை ஒத்து போகாது, பொறுமையாக போகலாம் அப்படின்னு போகலாம். இல்லை இந்த திருமண வாழ்க்கை முடிச்சுட்டு நான் இன்னொரு கல்யாணம் பண்ண போகிறேன், இன்னொரு கல்யாணம் பண்ணாலும் அப்படி தாங்க இருக்கும். அதுதான் தெரியும். என்னென்னா எல்லாரும் வாங்கி வந்த வரமையாக தான். இது செட் ஆகலைன்னா, முதல் தார திருமணம் அந்த புருஷன் உங்களுக்கு செட் ஆகலைன்னா, அந்த பையன் உங்களுக்கு இது ஆகலைன்னா, 2வது வரக்கூடிய பையன் எப்படி உங்களுக்கு அப்படியே அப்படியே தாங்கி உங்களை இவ்வளோ சந்தோஷம் கொண்டாடிட முடியாதுல்ல. நான் 10 வருஷம் கஷ்டப்பட்டேன்னு சொன்னாங்கல்ல, இந்த 10 வருஷத்தில் என்னைய கஷ்டப்பட்டேன்னு கேட்டாங்க. ஏதாச்சும் 4 பாயிண்ட் சொல்லுங்கள். பெருசாக இருக்காது. இது யதார்த்தமாகவே குடும்ப சிக்கல்கள் என்ன அப்படின்னா, இந்த மூளை எல்லாத்தையும் அக்யூமுலேட் பண்ணுது. என்னென்னலாம் காரணிகளால் நான் வெறுக்கிறேன்னு ஒரு லிஸ்ட் போட்டு வச்சு கொடுத்துருது. அதெல்லாம் யோசிச்சா அப்படி தான் யோசிக்கணும், பதில்கள் வரும் மூளையிலிருந்து. எதெல்லாம் நல்லதுன்னு யோசிக்க சொல்லுங்கள், ஒன்றுமே தெரியாது. எது கெட்டதுன்னு சொல்லுங்கள். கடை இருக்கும்.
ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நீங்கள் என்னை வாழ்த்தி பேசியிருப்பீங்க. அதை ஞாபகம் வச்சுருக்க மாட்டேன். சாந்தமர் என்னை வாழ்த்தி பேசினார், என்னை புகழ்ந்து பேசினார் அப்படின்னு என்னை சொல்ல ஞாபகம் விட்டேன். இந்த சத்யநாராயண நேற்று திட்டினார். 1 வருஷத்துக்கு முன்னாடி என்னை சத்யநாராயண் திட்டி விட்டார். என்ன சத்யநாராயண் திட்டி விட்டார்? அப்போ அதை மட்டும் ஞாபகம் வச்சுருக்கோம். கேரி பண்ணிக்குவோம். அப்போ எது காயமோ எது காயமோ அதை பதிவு பண்ணுறதுக்கு மூளை நல்லாவே வந்து எடுத்து கொடுக்கும். அதுதான் நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல, இந்த மூளையோட பதிவுகள் வந்து அதிகமாக இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய இவங்களுக்கும் இந்த கணவனுக்கும் மனைவிக்கும் பொருந்தாத செயல்களை மட்டுமே ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஒரு நாள் என்ன நடக்குங்கிறீங்க? வெடிக்கும். இந்த கோபம் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எங்கள் அம்மா விட்டு போக, நீங்கள் 10 தடவை அம்மா விட்டு போயிட்டு வந்திருப்பீங்க. ஒரு தடவை நீங்கள் அம்மா விட்டு போகக்கூடாதுன்னு சொல்லியிருப்பீங்க. ஏதோ ஒரு காரணத்தால் இங்கே வீட்டில் வேலை இருக்கும், வீட்டில் குடும்பம், வீட்டில் யாரும் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்கும், வீட்டு வெளியூர்லேருந்து வந்திருப்பாங்க. அதை விட்டு இப்போ போக வேண்டாம்னு சொல்லியிருந்தா என்ன பண்ணியிருப்பாங்க? இல்லை நீங்கள் எங்கள் அம்மா விட்டு போக வேண்டாம்னு சொல்லி, நான் எப்போயே சொன்னேன், ஒரு தடவை தான் நீங்கள் சொல்லியிருப்பீங்க. ஆனால் 10 தடவை அவங்க என்ன தருவாங்க, திரும்ப அதே சொல்லி காமிப்பாங்க. ஆனால் 20 தடவை அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்திருப்பாங்க. அதை சொல்ல மாட்டாங்க. நீ 20 தடவை நான் வீட்டுக்கு போயிட்டு வந்தேன்னா அதை சொன்னாங்கன்னா, நீங்கள் இன்னைக்கு 20 தடவை நீங்கள் வீட்டுக்கு போய் சொன்னீங்கல்ல அப்படின்னு நான் சொல்லுவாங்க. இதை வந்து இப்போ பிரச்சனைகள்லாம் முடிவு பண்ணியாச்சு. இது வந்து இது நல்லதாக கெட்டதான்னா, இப்போ ஆஹா இந்த பொண்ணு சொல்லுது, கஷ்டப்படுது, ஆஹா இது வந்து இந்த நேரத்தில் காலம் வந்து டைம் சரியில்லை, இது விவாகரத்து வந்து வரைக்கும் போயிடலாம், கொண்டு போடலான்னு சொன்னால் ஓகே, அது சொல்கிறத கேட்டால் இது நல்லது, சூப்பர். அதே ஒரு ஜோதிடனாக இருந்து அந்த இடத்துல நான் ஒரு முடிவெடுத்தேன், அம்மா 10 வருஷம் வாழ்க்கை வழிட்டா, 2 பிள்ளைங்க 3 பிள்ளைங்க இருக்காங்க, இந்த 2 வருஷம் பொறுமையாக நீ அமைதியாக உன் பாட்டு நீ பாட்டுக்கு கூட தனியாக கூட இருந்துரு, இல்லை பேசாமல் கூட இருந்துரு, பொறுமையாக கூட இருந்துரு, இந்த ரேவதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் முடியட்டும். ஏன் ரேவதி நட்சத்திரம் 4ஆம் பாதம்னா எல்லா நட்சத்திரத்துலையும் இருக்குது. இது ஒரு ஏதோ வந்து ரேவதி 3 ரேவதி 4 கிடையாது, உதாரணத்துக்கு இதை எடுத்துக்கிட்டோம். இப்போ என்னென்னா, நமக்கு வந்து இந்த பொண்ணு எடுக்கக்கூடிய முடிவு கெட்டது, அதனுடைய இடத்துலேருந்து அந்த முடிவு எடுத்தது அது நல்லது, நியாயமாக தோணுது. அதே இடத்துல அந்த முடிவு வந்து எனக்கு அது என்னது, ஐயோ தவறாக முடிவு எடுக்குது, நான் ஒரு 2 வருஷம் போனால் சந்தோஷமாக வாழுவேன், 2 வருஷத்துக்கு ஒரு 10 வருஷம் சூப்பராக இருக்குது, 20 வருஷம் சூப்பராக இருக்குது. இப்போ கூட இந்த கடந்த ஒரு மும்பையில் ஒரு வழக்கு வந்துச்சுல்ல, என்னுடைய கணவன் என்கிட்ட சண்டையே போடலை, எனக்கு அதை டைவர்ஸ் பண்ணணும் அப்படின்னு எவ்வளோ ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சுல்ல. அது இந்த கிரகங்கள் சண்டை போட்டாலும் காரணமாக இருக்குது, சண்டை போடலான்னாலும் அது காரணமாக இருக்குது பிரிவதற்கு. அதேமாரி இங்கே நிறைய இடத்துல ஆசைகள் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு இருக்கும். நம்மளுக்கு யதார்த்தமான இங்கே என்ன இருக்குங்கிறது ஒரு பொதுவான தன்மைகள் இருக்கும். இந்த ஆசைகள்ங்கிறது அதை உங்கள் முடிவுக்கு விட்டுறேன். எப்படி நம்ம இந்த மதின்னு சொல்கிறோம்ல, இந்த மதி நிறைய நேரத்தில் நம்மளை விளையாடும். விதி வழியே மதின்னு நம்ம சொல்கிறோம் சூப்பராக. ஆனால் அந்த மதி என்ன பண்ணும், சில நேரத்தில் என்ன பண்ணும், எடுத்து கொடுக்காதா. நான் இதை படிக்கலாம், டாக்டர் படிக்கலாம், வக்கீல் படிக்கலாம், இன்ஜினியர் படிக்கலாம், ஆசிரியர் படிக்கலாம், விவசாயம் படிக்கலாம், பிஎஸ்சி அக்ரி படிக்கலாம், எவ்வளோ படிப்பு இருக்குல்ல. இது ஆசையா என்ன? ஆசை. ஆனால் எனக்கு என்ன பொருத்தங்கிறத நம்ம பார்க்குறோம்ல, தெரியவே இல்லை, பார்க்கவே இல்லை. சரி, இது யார் பார்த்துருப்பாங்க, யாருக்கு இந்த ஜாதகம் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு நான் அனலைஸ் பண்ணுவேன். எப்படி அனலைஸ் பண்ணுவேன் அப்படின்னா, இப்போ சாந்தம் ஒரு பிஇ மெக்கானிக்கல் முடித்தார், பிஇ மெக்கானிக்கல் ட்ரைனிங் போனார், ட்ரைனிங் போனார். அங்கே ஒரு கார் கம்பெனியில் ஷோரூம் வேலை பார்த்தார், அப்புறம் மெக்கானிக்கல் சேர்ந்தார், அப்புறம் உள்ளார டிசைனிங் போனார், அப்புறம் அடுத்ததாக ஒரு பெரிய கார் கம்பெனியில் ஒரு பொசிஷனில் நல்ல இடத்துல வந்து உட்காந்துட்டார். இதுதான் சரியான பாதை, அதே நல்லது அப்படிங்கிற விஷயம். நான் பிஇ மெக்கானிக்கல் முடிச்சுட்டு நான் இன்றைக்கி பிஸ்னஸ் பண்ணுறேன், அதுக்கு ஏன் பிஇ மெக்கானிக் படிக்கணும், பிஸ்னஸுக்கு பிபிஏ படிச்சிருக்கலாம், இது எம்பிஏ படிச்சிருக்கலாம்ல. அப்போ படிப்பு ஒன்றும் வேலை ஒன்றும், படிப்பு ஒன்றும் தொழில் ஒன்றும் செஞ்சிங்கன்னா தயவு செய்து நீங்கள் ஆசைப்பட்டதை, நீங்கள் இங்கே ஜாதகத்தில் பொருத்தம் இல்லாமல் இருக்குது, அதோட்டு நீங்கள் தயவு செய்து இது வந்து உங்களுக்கு அது நீங்கள் வந்து சரியான பாதையில் செல்றீங்களான இல்லை. அப்போ இன்றைக்கி 60% 70% பேர் நம்ம படித்த படிப்புக்கு வேலை போகிறோம். அப்போது எனக்கு என்ன கிடைச்சதோ அது வேலை செய்யணுமா, இல்லை நான் படித்ததுக்கான வேலை தான் செய்யணும்னு? படித்ததுக்கான வேலை செஞ்சிங்கன்னா தான் அது கரெக்டு. படித்தது கரெக்டு இல்லை, வாழ்க்கையும் கரெக்டு. ஆனால் நீங்கள் என்ன அப்படி தான் சொல்லல, நீங்கள் ஆசைப்பட்டதை படிச்சிங்கன்னா அங்கே வேலை கிடைக்காது. நீங்கள் ஆசைப்பட்டதும் உங்கள் ஜாதகம் ஒன்றா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது ஒன்றா தான் நடந்தது, வேலை தானாக கிடச்சிரும். நீங்கள் எல்லாம் தேடலாம் வேண்டியில்லை, அதில் திறமை இருக்கும். சார் அந்த பிஇ மெக்கானிக்கலில் ஒரு டிசைன் போட்டார் சார், அந்த கார் பேட்ரி இருக்குது பாருங்கள், அது ரொட்டேட் பண்ணும்போது அந்த காயிலேருந்து காருக்கு ஆட்டோமேட்டிக் சப்ளை வந்து 4 வீல்லையும் சப்ளை காயில் வச்சு ஆட்டோமேட்டிக்காக பூஸ்ட் ஆகுது, அந்த பேட்ரி ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகிட்டே இருக்குது, அது எப்போ பார்த்தாலுமே ஆட்டோமேட்டிக் சார்ஜ் ஆகிடுது.
இப்படி ஒரு விஷயத்தை இவர் பண்ணார் சார், இவர் புதுசாக யூனிக்காக ஒரு மெத்தட் இது வந்து விஷயத்தை கண்டுபிடிச்சாரு காரில், நல்லாவே இருக்குது, இவர் எடுத்துங்க. நீங்கள் படித்தது பிஇ மெக்கானிக்கலு, அங்கே வேலை பார்த்து பிஇ மெக்கானிக்கலில் காரில் ஷோரூமில், நீங்கள் புதுசாக கண்டுபிடிச்சது அங்கே, இதுதான் கரெக்டான ஒரு வழிமுறையாக இருக்கும். இப்போ எங்கள் அப்பா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வழி வம்சமாக குலத்தொழில்னு ஒன்று இருக்கும். எங்கள் அப்பா தாத்தா ஜோசியர், எங்கள் அப்பா ஜோசியர், இப்போ நான் ஜோசியர், எங்கள் பிள்ளை ஜோசியர் அப்படின்னா இது குல வம்சமாக இருக்கிறது, இது சரியான விஷயம். எங்கள் அப்பா வந்து ஒரு உதாரணமாக விவசாயம் பண்ணுறாரு, எங்கள் தாத்தா விவசாயம் பண்ணுறாரு, நான் விவசாயம் பண்ணுறேன், இது ஒரு குலம். நீங்கள் என்ன எங்கே உங்களுடைய வாழ்க்கை யூட்டன் ஆகும் அப்படின்னா படிப்பில் தான். அதுக்கு முன்னாடி உங்கள் வாழ்க்கை பெரிய காரணி, பல முடிவுகளுக்கு ஆரம்ப புள்ளி அதுதான். இந்த படிக்கும்போது காரணிகள் யார் மாற்றுவான்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சின்ன பிள்ளையில் தெரியாதுங்க, 40 வயசு 50 வயசு நமக்கு பிள்ளைங்க பிறந்து நம்ம தெரியும் பாருங்கள், அப்போ தான் அப்பா சொன்னது நம்ம புத்திக்கு வரும், மண்டைக்கு வரும், படிடான்னு. நம்ம அப்பா சொல்லும்போது நம்ம கேட்கல, நான் சொல்லும்போது என் பிள்ளை கேட்குறானான்னு கேள்வியாக இருக்கும். அதுதான் ஆச்சரியமாக இருக்கும். நீங்கள் ஒன்றும் இல்லை, நம்ம போய் இன்றைக்கி ஒரு 100 ரூபாய்க்கு செலவு பண்ணுறது யோசிப்போம், அதே பிள்ளை படிப்புக்கு 1 லட்ச ரூபா செலவு பண்ணுறது ரெடியாக இருப்போம். அதுதானே, ஒரு ட்ரெஸ் வாங்குறது நல்ல செட்டப் போட்டு போகட்டும், நல்ல ட்ரெஸ் எடுக்கட்டும், நல்ல இடத்துல போகட்டும், நல்லா படிக்கட்டும், அப்படி தானே இருக்குது. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், இந்த கிரகங்கள் என்ன போட்டோம் அப்படின்னா, இது நல்லது கெட்டது எங்கே அப்படின்னா படிப்பு தான் முதல் விஷயம், அடுத்தது திருமணம், அடுத்தது நண்பர்கள். இதெல்லாம் வந்து மிக முக்கியமான காரணம். உங்கள் வாழ்க்கை மாறுதுன்னா காதலில் மாறலாம். காதலிச்சு கல்யாணம் பண்ணி ஜெயிச்சவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க, காதலிச்சு கல்யாணம் பண்ணி தோற்றவங்க அத்தனை பேர் இருக்காங்க. இது ரொம்ப கவனம். அதேமாதிரி ஃப்ரெண்ட்ஸு, நீங்கள் யார் ஃப்ரெண்ட்ஸோடு சேரீங்களோ அந்த ஃப்ரெண்ட்ஸு தான் உங்களை வாழ்க்கை முடிவு பண்ணும். இங்கே நல்லது கெட்டது இதில் எப்படின்னா உங்களை ஃப்ரெண்ட்ஸை வச்சு தான் உங்களை முடிவு பண்ண முடியும், உங்கள் வாழ்க்கையை வச்சு தான் முடிவு பண்ண முடியும். உங்கள் திருமண வாழ்க்கை இருக்குது பாருங்கள், இந்த அமையும் போது நல்ல பொண்ணோ நல்ல பையனும் அமைஞ்சு போச்சுன்னா அது கடைசி வரைக்கும் அது ரொம்ப சந்தோஷமாக எடுத்துகிட்டு போகும். இல்லைன்னு வச்சிங்களேன் கேள்வி தாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது ரொம்ப கவனமாக இருக்கும். அடுத்தது தொழில், இந்த வேலையும் தொழில். இந்த வேலையை பொறுத்தளவுக்கு நார்மலாகவே நான் படித்த படிப்புக்கு வேலை பார்க்குறேன், படிக்காத படிப்புக்கு வேலை பார்க்குறேன், எது நல்லது எது கெட்டதுன்னு பார்த்து அவங்க வாழ்க்கை ஏதோ ஒன்று பார்த்துட்டு போயே ஆகணும். ஆனால் தொழில் அப்படி கிடையாது. ஏதோ கொஞ்சம் சம்பாதிச்சு வச்சுருப்பாங்க, ஒரு 2 லட்சம் 3 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம் 1 கோடி 2 கோடி 5 கோடி அவங்க நிலைக்கு வச்சுருப்பாங்க. இந்த காசை 1க்கு 2 ஆக்குறது 100ல் 20% பேர் தான். சரி, ஒரு 20% பேர் ஜெயிக்கிறாங்க, 20% பேர் இந்த புலிவாலை பிடிச்ச கதையாக அதை விடவும் முடியாது, மெல்லவும் முடியாது, முழுங்கவும் முடியாது, வேலைக்கும் போக முடியாது, தொழிலும் பண்ண முடியாது, லாபம் வராது, அப்படியே கிணத்துல போட்ட கல் மாதிரி அங்கேயே கிடக்கும் ஒரு 20% பேர். மீது 60% பேர் இருக்கிற எல்லாத்தையும் காலி பண்ணிவிட்டு மறுபடியும் யூட்டன் அடித்து எங்கே வருவாங்க, வேலைக்கு வருவாங்க. அதோட்டு எது சரியாக இருக்கும். இப்போ எடுக்கக்கூடிய தொழில் எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து வாழ்க்கையை புரட்டியே போட்டுரும். ஆரம்பிக்கும்போது சூப்பர் ஆடாடா அப்படி பண்ணிடலாம் இப்படி பண்ணிடலாம் அதை பண்ணிடலாம் ஒரே நல்லா எல்லாம் வந்து சூரிய வம்சத்தில் வர்ற மாதிரி பாட்டு மாரி தான் அப்படியே குழுன்னு இருக்கும் அப்படியே ஆரம்பிக்கும்போது தொழில். ஆனால் 6 மாதம் கழிச்சு இதை ஏன்டா வச்சோம், இதை இப்படி பண்ணிடலாமா அப்படி பண்ணலாமான்னு 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷத்தில் வச்சுட்டு அப்படியே விட்டுட்டு ஓடியாந்து எப்படியாச்சும் வெளியில் வந்து வேறு ஏதோ ஒரு வேலையை பார்த்து கூட நம்ம சம்பாதிச்சிடலாம். ஏன்னா காலமும் போயிடும், பணமும் போயிடும், முதலும் விரயமாகிடும். அதோட்டு நீங்கள் ஆரம்பிக்கும் போதே தெளிவாக ஆரம்பிக்கணும் தொழிலை. 60% பேர் தொழிலில் தோற்று போய் தான் மறுபடியும் வேலைக்கு ரிட்டர்ன் பண்ணுறோம். இப்போ எது நல்லது எது கெட்டது? நீங்கள் தொழில் ஆரம்பிக்கும் போது நல்லதா? அந்த தொழில் ஜெயிச்சிட்டுன்னா அது எத்தனை 20% பேர் தான் ஜெயிக்கிறாங்க, அவங்களுக்கு மட்டும் தானே நல்லது. அப்போ இந்த அடுத்தது அந்த தொழில் மொத்தமாக லாஸ் ஆகி போச்சு. ஆரம்பிக்கும் போது சூப்பராக தான் ஆரம்பிக்கிறீங்க, முடியும் போது நட்டமாகுது. அப்போ என்ன தொழில் நல்லதா கெட்டதா? ஆரம்பிக்கும் போது நல்லது, முடிக்கும் போது கெட்டது. அதோட்டு தொழில் தொடங்கும் போது வேலைக்கு போனாலும் அப்படி தான். வேலைக்கு போனால் சார் நான் வேலைக்கு போனேன் அப்படியே தான் சார் இருக்கிறேன், எனக்கு பிறகு இவன் வேலை இவன் வந்து தொழில் தொடங்கினா யாரோ 1-2 பேர் 5 பேர் 10 பேர் ஒன்றும் இல்லை. நம்ம இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டீ கடை வந்து ஃப்ரான்ச்சைஸை பற்றி நிறைய பேர் பேசுகிறாங்க. ஏன்னா எல்லாத்த பற்றியும் ஜோதிடத்தில் வந்து உதாரணமாக தெரிஞ்சிருக்கணும். ஒரு டீ கடையை பற்றி தெரிஞ்சிருக்கணுன்னா எந்த இடத்துல போட்டால் நல்லாயிருக்கும், எவ்வளோ முதல் போடணும், அதுலேருந்து எவ்வளோ லாபம் வரும், அது நமக்கு செட் ஆகுமா, உங்களுக்கு டீ கடை செட் ஆகும், எனக்கு டீ கடை செட் ஆகுமா? நீங்கள் வந்து காலையிலையும் சாயங்காலம் நீங்கள் அந்த கடையில் உட்காந்துருப்பீங்க, நான் காலையில் 1 மணி நேரம் வர மாட்டேன். அப்புறம் எப்படி உங்களுக்கு எனக்கு எப்படி செட் ஆகும்? அப்போ என்ன பண்ணுறோம், ஒரு 4 நாளில் தொழில் ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா காலைல 4 மணிக்கு எழுந்திருப்போம், 5 மணிக்கு குளிப்போம், 6 மணிக்கு அப்படியே பட்டப்பட்டன்னு கிளந்திரிச்சு 7 மணிக்கு கடை திறப்போம். அதே 6 மாதம் கழிச்சு 7 மணிக்கு எழுந்திரிச்சு 8 மணிக்கு கடை திறக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க? 6 மணிக்கு நீ முதல் நாள் திறந்தா 6 வருஷம் கழிச்சாலும் அதே 6 மணிக்கு காலைல திறக்கணும். 60 வருஷம் கழிச்சாலும் நீங்கள் 6 மணி திறந்தால் தான் அது தொழில்.
ஏன்னா அவங்க அப்பா வந்து நிறைய முதலீடு கஷ்டப்பட்டு சேர்த்துருப்பாங்க. பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க அருமை தெரியாமல் 5 லட்சம் 10 லட்சம் 20 லட்சம் 30 லட்சம் அதுக்கு தான் ஜோதிடம் படிங்கன்னு சொன்னதுக்கு காரணம், ஆரம்பிக்கும் போது தொழில் சூப்பராக ஓடும். ஒரு 6 மாதம் 1 வருஷம் 2 வருஷத்துக்குள்ளே எல்லாத்தையும் போட்டு மெல்ல முடியாமல் முழுங்க முடியாமல் இருக்கிற காசை திரும்ப திரும்ப போட்டு போட்டு, ஏன்னா எது நல்லது எது கெட்டதுன்னு எப்படி தெரியும்? அதுக்கு தான் நீங்கள் புக் எழுதிருக்கீங்களா சார்? ஆமாம்மா. அந்த புக்கை பற்றி ஒரு சில ஆமாம்மா, அந்த புத்தகத்தை பற்றி கண்டிப்பாக பேசுனீங்க. அதுதான் இந்த நிகழ்வு எல்லாமே புத்தகத்தில் இருக்குது. இது என்னென்னா எல்லாமே நான் நினைக்கிற மாதிரி நடக்கணும்னு நினைக்கிறாங்க. எல்லாமே நான் நினைக்கிற மாதிரி எப்படிங்க நடக்கும்? ஏதாச்சும் நடக்குமா என்ன? நடக்கவே நடக்காது. இது என்ன ஜீம் பூம்பாவா என்ன? 1 வருஷம் ஓடலாம், 2 வருஷம் ஓடலாம், சில பேருக்கு 5 வருஷம் ஓடலாம், சில பேர் 10 வருஷம் ஓடலாம், சில பேருக்கு 20 வருஷம் ஓடலாம், சில பேர் 30 வருஷம் ஓடலாம். அப்போ அவங்களுக்கு சம்மந்தப்பட்டது. சார் இப்போ எனக்கு ராகு தசை போகுது சார், பரவாயில்ல நான் கயர் ஃபேக்ட்ரி வைக்கிறேன், பரவாயில்ல பண்ணுங்க, நல்லா பண்ணுங்க. அதே இந்த ராகு தசை போகுது, இந்த முறுக்கு அச்சு முறுக்கு போடுறவங்க பரவாயில்ல சூப்பராக ஓடும், உங்களுக்கு நல்லா ஓடும், வண்டி ஓட்டுங்க. தசாபத்தி வச்சு சொன்னோம்னா இப்படி சொல்கிறோம்னா, அது உதாரணம் 7 லக்னத்து இந்த ராகு நல்ல இடத்துல இருக்குது, 10ல் ராகு வந்து பல தொழில் செய்வார் அப்படிங்கிற மாரி ஆரம்பிக்கும்போது நல்லது. அதே ஒரு 4 வருஷம் நல்லாயிருக்கும், 10 வருஷம் நல்லாயிருக்கும். அது வரைக்கும் நல்லா இருந்த வரைக்கும் நல்லாயிருக்குன்னு எடுத்துங்க. நான் ஆரம்பிக்கும் வீடு கட்டும்போது பார்த்தீங்கன்னா, சார் இந்த வீடு வந்து எனக்கு வாஸ்து சரியில்லைம்பாங்க. ஏங்க 20 வருஷம் வாழ்ந்துட்டீங்க, 10 வருஷம் வாழ்ந்துட்டீங்க, 6 வருஷம் நல்லா வாழ்ந்துருப்பீங்க, ஒரு 4 வருஷம் கஷ்டமாக இருக்கும், அதுக்கு என்ன பண்ணுறது? 6 வருஷம் நல்லா இருந்தப்போ அந்த வீடு நல்லா இருக்கும், நீங்கள் வாஸ்து நல்லா இருக்கும்னு சொன்னீங்களா? அப்போ 4 வருஷம் நல்லா இல்லைன்னா இது நீங்களாம் எனக்கு சார்ந்த, நான் திரும்ப சொல்கிறேன், நீங்கள் சொல்லுங்களேன். 10 வருஷம் வாழ்க்கை ஒரு வீட்டில் வாழ்கிறோம், ஒரு 6 வருஷம் சந்தோஷம் சூப்பராக பணம் வரவு செலவெல்லாம் நல்லா இருக்குது, நல்ல வேலை இருக்குது. ஒரு 4 வருஷம் வேலையும் நல்லா இல்லை, வருமானமும் நல்லா இல்லை. இப்போ ஒரு 10வது வருஷம் அவர் சொல்கிறாரு இதுமாரி வாஸ்து சரியில்லைன்னு சொல்கிறாரு. இதுக்கு என்ன சொல்லுவீங்க? இது வாஸ்து பிரச்சனை இல்லைன்னு சொல்லணும் ஐயா. இது உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை, கோளாறு. ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளும் 7 லக்னம் நகர்ந்துருந்துக்கும், அதொட்டும் உங்களுக்கு கிரக அமைப்பு நல்லா இருந்திருக்காது. அதொட்டும் போது 6 வருஷம் நல்லா இருந்திருக்கு, அதொட்டு உங்களுக்கு தொழில் ஓடுனுச்சு, வேலை நல்லா இருந்துச்சு, வருமானம் நல்லா இருந்துச்சு. இப்போ நல்லா இல்லையே. இல்லை வேலை பார்க்குற இடத்துல வாஸ்து சரியில்லைன்னு சொன்னால் கூட பரவாயில்ல. அது ரொம்ப அதுதான் லாஜிக்காக தானே சொல்லணும். வீட்டிலலாம் சொல்கிறாங்க தொழில் சரியில்லைன்னா இந்த கண்ணாடி இந்த பக்கம் திருப்பிட்டு ஸ்டார்ட் ஆகலைன்னு சொல்கிற மாதிரி கதையாக இருக்குது. அதுதான் ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. இப்போ அது எனக்கு ஒரே ஒரு விஷயந்தான், ஒரு அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு காரணம் லாஜிக்க இல்லை சார், ஒரு தூக்கம் வரல சார் வீட்டில் 10 வருஷமாகவே அப்படின்னா ரைட்டுங்க, ஏதோ ஒரு விஷயம் இருக்கலாங்க. அந்த இடத்துல பிரச்சனை இருக்கலாம், சுற்று வட்டாரத்தில் ஏதாவது இருக்கலாம், ஏதாவது ஒரு ஓட்டம் நல்லா இல்லாமல் இருக்கலாம், அது அமைப்பு சரியில்லாமல் இருக்கலாம், நீங்கள் தெருக்கூத்து இருக்கா இல்லைன்னா எப்படி சதுரமாக இருக்கா, அது எவ்வளோ என்ன வாஸ்து சம்மந்தப்பட்டதில் வடகிழக்கு நல்லா இருக்கா தென்மேற்கு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லலாம். இவங்க எதுவுமே இல்லாமல் இவர் இப்போ அட்லீஸ்ட்டு இப்போ 6 வருஷம் சந்தோஷமாக இருந்தார்ல. சரி, அப்போ எது நல்லது எது கெட்டதுங்கிறதுக்கு அந்த புத்தகத்தில் ஏன் எழுதியிருக்கேன் அப்படின்னா, சில பேருக்கு படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். நம்ம எல்லார்ட்டையும் போய் சொல்ல முடியும். இந்த வீடியோ எத்தனை பேர் பார்க்குறாங்க தெரியல. இந்த வீடியோ பார்க்கும்போது எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிறத விட, நல்லது நல்லதாக இருக்கலாம், நல்லது கெட்டதாக இருக்கலாம், கெட்டது கெட்டதாக இருக்கலாம், கெட்டது நல்லதாகவும் இருக்கலாம். அது நம்ம நிறைய ஆச்சரியமாக இருக்கும். சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு இடம் வாங்கியிருப்போம், அது உண்மையிலே வந்து நல்லது. ஜோதிடம் படித்தவங்களுக்கு மட்டும்தான் அந்த புக் இல்லை எல்லாருமே படிக்கணும், எல்லாருமே பார்க்கணும். அதுதான் நான் சொல்கிறது, எல்லார்ட்டையுமே அதான் சொல்கிறது. எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா இது ஏதோ ஜோதிடம் சம்மந்தப்பட்டதுன்னு நினைக்கிறாங்க. காலத்தில் பயணங்கிறது வந்து முழுக்க முழுக்க வந்து பொதுவாக வந்து படிக்கிறது தான், மக்களுக்கு வந்து தான். ஆனால் என்னென்னா எல்லாருமே ஜோதிடம் படிங்கன்னு நான் சொல்கிறதுக்கு காரணம் இந்த நிலைகளை உணரணும் அப்படிங்கிறதுக்காக தான். உதாரணத்திற்கு வந்து இந்த கெட்டதில் நல்லது அப்படின்னு பார்ப்பாங்க. இது என்னென்ன கெட்டதில் நல்லதுங்கிறது ஆச்சரியமாக இருக்கும். என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு ஊரில் ரொம்ப ஒரு ஓரமாக ஒரு இடம் வாங்கி வச்சுருக்காரு, ஒரு ஏக்கர் இடம் வாங்கி வச்சுருக்காரு. அந்த பக்கத்தில் ஒரு பாதை வந்துட்டு, அவர் பாதை வர்றது இவரோட மொத்த இடத்துலையும் பாதி மொத்தமும் எடுத்துகிட்டு போயிட்டு, இவர் வாங்கின தொகை மொத்தமும் அவருக்கு கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டு ஒரு பகுதி மட்டும் கொஞ்சமாக ஒரு பகுதி மட்டும் இருந்துச்சு. அந்த இடத்துல குறுக்கு ரோடு ஒன்று வந்து போச்சு இவர் இடத்துலையே. இப்படி என்ன பண்ணுறது, ரெண்டாவது நம்ம ஒரு கொஞ்சோண்டு இடம் வாங்கணும், இந்த பக்கம் ரோடு எடுத்துகிட்டு போயிட்டாங்க, இந்த பக்கம் ரோடு எடுத்துகிட்டு போயிட்டாங்க, இங்கே கொஞ்சோண்டு மட்டும் ஓரமாக இப்படி ஒரு இடத்த நம்மள்ட்ட ஒதுக்கி வச்சுட்டு போயிட்டாங்களே. ஒரு 1000 1500 2000 சதுரடி தான் இருக்கும் அந்த இடம் மீதம் உள்ளது. என்னடா இப்படி நினச்சிக்கிட்டு இருக்காங்களே நினச்சிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பார். இப்போ இடம் வாங்கினார், இப்போ வந்து இடத்த மொத்தம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, நல்லது. அது இடத்த எடுத்துட்டாங்க, இது கெட்டது. இப்போ இந்த கெட்டதில் நல்லது அப்படின்னா, இப்போ இடத்த எடுத்துட்டாங்களா, முடிஞ்சு போச்சு. அதில் ஓரமாக ஒரு பகுதி இருக்கா, அந்த ரோடு வந்தோடனே இது 1 ஏக்கர் வாங்கினார்ல ஒரு அமௌண்ட்டு, அதேமாரி இந்த மீத இடம் இருக்குது பாருங்கள், அதேமாரி 10 மடங்கு இந்த ஒரு பகுதி மட்டும் விற்கிறது ரெடியாக கிடைச்சது மட்டுமே.
கெட்டதில் நல்லது. கெட்டதில் அது நல்லது அப்படின்னு நான் சொல்லணும், புரிய வைக்கணும். அது வந்து ஏதோ ரூபத்தில் இப்போ என்ன பண்ணுவாங்க, சில பேர் என்ன பண்ணுவாங்களோ, ஒரு டீ கடை வைப்பாங்க ஒரு வாரத்தில். இது நடந்த கதை. எங்கள் ஊரில் நண்பர் ஒருத்தர் டீ கடை வைக்கிறாரு. என்ன பண்ணுறாரு, ஒரு இடம் வாங்கி ஒரு ஓரத்தில் ஒரு இடத்த வாங்கி டீ கடை வைக்கிறாரு. ரொம்ப கஷ்டப்படுறாரு, 3-4 வருஷம் கஷ்டப்படுறாரு. ஓடவே இல்லை, ஒன்றும் வியாபாரமே இல்லை. இப்போ வந்து ரொம்ப நல்லதுன்னு நினச்சாரு, அது கெட்டதாக போச்சு. இப்போ கெட்டதில் நல்லது எப்படின்னா, அந்த இடத்தெல்லாம் இது எல்லாத்தையும் காலி பண்ணிடலாம்னு நினச்சோம். இல்லை என்கிட்ட அந்த இடத்த கொடுங்க அப்படின்லாம் இல்லை சார், நீங்கள் இடத்தோட வேணால் எடுத்துங்க, நான் அது வந்து முழுக்க நான் என்ன பண்ணுறேன் கொடுத்துட்றேன் அப்படின்னா, இப்போ அந்த வாங்கினார் பாருங்கள், அதுமாரி 10 மடங்கு அந்த இடம் போகுது. இப்போ உதாரணம் 2 லட்ச ரூபா வாங்கின இடம் 20 லட்ச ரூபாய்க்கு போகுது இப்போ அந்த இடம் மட்டும். அதுக்கு மேலே மெட்டீரியல் காஸ்ட்டு தனியாக கொடுத்துட்டாரு. இப்போ ஆட்டோமேட்டிக்காக அவர் 5 வருஷத்தில் சும்மா பேசாமல் செவனேன்னு அந்த அவர் தொழில் ஓடலை. ஆனால் அவருக்கு அந்த மெட்டீரியல் என்ன பண்ணிச்சு, கீழே அந்த இடமும் அந்த மெட்டீரியலும் சம்பாதிச்சு கொடுத்துட்டு. இதில் ஒரு கெட்டதில் ஒரு நல்லது. ஆனால் கடை ஓடலை. கடையில் 5 வருஷம் சங்கடப்பட்டார். அவரோட காலங்கள் 5 வருஷம் போயிட்டு விரயமாயிட்டு. ஆனால் இது உண்மையாக நடந்தது. அதான் சொன்னேன், தயவுசெய்து இதேமாரி எல்லாம் எல்லா நேரத்துலையும் இது நடக்காது. எனக்கு ஒரு அனுபவம் இருக்குது சார். ஒரு நண்பர் வெளிநாட்டிலேருந்து நகை வாங்கிட்டு வந்துட்டார், தங்க நகைகள். அதுக்கான ப்ராப்பர் டாக்குமெண்ட் கையில் இருக்கலை. ஸோ சீஸ் பண்ணிட்டாங்க. இது கெட்டது. கிட்டத்தட்ட 10 வருஷம் கழித்து இவரது தான் அது எஸ்டாப்ளிஷ் ஆகி கோர்ட்லேருந்து அவர் கொடுக்க சொல்லிட்டாங்க. அவர் அப்பயே வாங்கியிருந்தார். அந்த நகையினுடைய மதிப்பே வேற. இப்போ அது பன்மடங்கு ஆகி தான் கைக்கு அவருக்கு திருப்பி வர வேண்டிய நேரத்துக்கு அது வந்து சேர்ந்தது. இது எவ்வளோ கெட்டதில் ஒரு நல்லது. வாழ்க்கையில் எது நல்லது எது கெட்டதுன்னு யாரும் எதுவும் சொல்ல முடியாது, காலத்துக்கிட்ட மட்டும்தான் இருக்குது. அது 2 பக்கமும் நான் புரிஞ்சுக்கணும். ஏன்னா கடவுள் மட்டுமே சோதனை கொடுத்தாருன்னா அந்த சோதனைக்கு பின்னாடி பெரிய ஒரு கடவுள் வந்து பெரிய வாய்ப்பு இருக்குது. எனக்கு எல்லாம் நல்லது கொடுக்குறாருன்னா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பள்ளமும் இருக்குது, அதையும் பார்த்து போ அப்படிங்கிறதுக்கு அவர் உணர்த்துறது தான் அந்த நல்லது கெட்டது, கெட்டது நல்லது, நல்லதில் கெட்டது, கெட்டது கெட்டதுன்னு புரிய வைக்கணும் எல்லாத்தையும். அதுதான் அந்த புத்தகம் எழுதுனது. அதுதான். அது ஏதாச்சும் ஒரு பக்கம் படிச்சுட்டாங்கன்னா கண்டிப்பாக அது வந்து புரியும். இது ஒவ்வொரு நட்சத்திர புள்ளிக்கும் பெரிய ஆச்சரியமாக இருக்குது. இது வந்து ஒரு நட்சத்திர புள்ளி மட்டும் கிடையாது. இது எல்லா முடிவுகளை பற்றி நிறைய வீடியோ பேசுவோம் இந்த மாதிரி. ஏன்னா இந்த வீடியோ பற்றி இதே நிகழ்வுகளை இப்போ உதாரணமாக அஸ்வினிக்கோ பரணிக்கோ, அஸ்வினி 1க்கோ அஸ்வினி 2, அஸ்வினி 3, அஸ்வினி 4 பேசலாம். இப்போ உதாரணமாக சார் எனக்கு வந்து விசா நட்சத்திரம் 4ஆம் பாதம் சார் அப்படிம்பாங்க. விசா நட்சத்திரம் 4 போணுச்சுன்னா கோர்ட்டு கேஸ் வரும் அப்படின்னா கோர்ட்டு கேஸ் வர்றது நல்லது. அது வந்து சார் நான் இன்றைக்கி போலீஸில் போய் ஃபைன் கட்டு வந்தேன்னா நல்லதாக போச்சு. இல்லைன்னா வேறு எங்கேயாச்சும் ஒரு கோர்ட்டு கேஸில் பெரிய ஆபத்து கொண்டு வந்திருக்கும். நீ சரி ஃபைன் கட்டாமல் இருக்கிறது நல்லது தான். ஆனால் தெரியாமல் நீ எதார்த்தம் போயிட்டு ஹெல்மெட் எடுக்காமல் போயிட்டா அது வந்து உனக்கு வந்து ஒரு ஃபைனாக வந்துட்டு, இல்லை சீட்டு வந்தது தலைப்பாகையோட போச்சு, சீட்டு பெல்ட் போடாமல் போனால் அதுக்காக ஃபைன் கட்டினேன், அது ஓவர் ஸ்பீடு போனால் ஃபைன் கட்டினேன். இது ஏதோ ஒரு அது கெடுதல் நினைக்காதீங்க, அதில் கூட நல்லது இருக்கலாம். ஆனால் நீ சீட்டு பெல்ட் போட்டு போயிருக்கோங்கிறதா உண்மை. இங்கே அதுதான் இங்கே கிடக்க வேண்டிய விஷயம். ஏன் சீட்டு பெல்ட் போடாமல் போனீங்க, அதுக்கு ஒரு தண்டனை தானே அது. அந்தமாரி தான் இந்த நிகழ்வு. அதை விட்டு நம்ம வந்து இதில் நல்லது கெட்டது கெட்டது நல்லதை நான் புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கை நடத்தணும். எதுவுமே நல்லதும் கிடையாது, எதுவும் கெட்டது கிடையாது, எதுவுமே கெட்டது கிடையாது, எதுவும் நல்லதும் கிடையாது அப்படிங்கிறது தான் நம்மளோட வாதமும். அதுதான் ஜோதிடம் படிங்கன்னு சொன்னது. இது படித்தாதான் புரியும். இல்லைன்னா இது தர்க்கமாக புரியும் போது புரியாது. அதெல்லாம் கடவுள் அனுபவிச்சு பார்த்தா தான் தெரியும். எனக்கு மட்டும் கடவுள் அப்படியே வந்து கஷ்டத்தை மட்டும் ஒரு வாழ்க்கை பத்தாது. இப்போ பல வாழ்க்கைகளை பார்க்கறதுக்கு ஜாதகம் படிக்கிறது ஒரு வாய்ப்பு. நீ அதான் சொல்கிறேன்ல, யாரும் கஷ்டம்னு சொன்னால் பக்கத்தில் இன்னும் ஒரு 100 பேர் பேசுகிற கஷ்டத்தை பார்த்தா நம்ம கஷ்டம்லாம் ஒரு கஷ்டமே கிடையாதுங்க. கரெக்ட். நம்மளோட சந்தோஷமாகவும் இருக்கிறாங்க, நம்மளோட கஷ்டமும் படுறாங்க. அப்போ நம்ம நல்லா தானே இருக்கிறோம். நமக்கு அதுவே போதும் அப்படிங்கிறது தான் நம்ம அச்சய இலக்கண பற்றி ஜோதிடத்தில். இந்த ஜோதிடம் படிங்க அப்படிங்கிறது நீங்கள் இந்த வீடியோ பார்க்கக்கூடியவர்கள், ஏன்னா இந்த வீடியோ ஒரு தடவைக்கு 2 தடவை 3 தடவை திரும்ப பாருங்கள். அப்போ தான் அந்த விஷயம் வந்து உங்களுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு உங்களுக்கு புரியும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எடுத்த முடிவுகள் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். நல்லதில் நல்லது நடந்தது என்ன அப்படின்னு சொல்லுங்கள், கெட்டதில் கெட்டது நடந்தது சொல்லுங்கள். பைக்கில் வேகமாக போனேன், அது வந்து நல்லதாக இருக்கலாம். கீழே விழுந்து அடிபட்டதும் பரவாயில்ல, அதுக்கு பிறகு கால் முறிஞ்சதோ கால் இதானதோ அது கெட்டதுலேயும் கெட்டதாக போகிறது. அது கீழே அடிபட்டும் விழலாம், கீழே விடலாம். அதுக்கு மேலே மரணத்திற்கு ஒப்பான கண்டமும் நடக்கலாம். அது யார் மேலாச்சும் கொண்டு போய் இன்னொரு வண்டி மேலே மோதி அந்த வண்டி அடிபட்டுச்சு, இல்லை அங்கே உள்ளவரும் அடிபட்டானா அதுக்கு ஒரு தண்டம் கட்டணும் பாருங்கள். அது கெட்டதை விட இன்னொரு கெட்டது பெரிய ஆச்சரியமாக இருக்கும். அது வந்து புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கை நடத்தணும் அப்படிங்கிறத நான் இன்றைக்கி சொல்கிறேன். ரொம்ப சந்தோஷம். நன்றி சார். நிறைய விஷயங்கள் இன்றைக்கி உங்கள் மூலியமாக தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் நிறைய வீடியோக்கள் இந்த மாதிரி எதிர்பார்க்கணும். நன்றி சார். சித்தர் பூமி.